ஹாய் டூட்ஸ், நம்ம ஊர் கோயிலில் இருக்க சிலைங்களில் பெண் சிலைங்களுக்கெல்லாம் ஏன் மேலே ப்ளவுஸ் போடாமல் செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு பின்னாடி பெரிய ரகசியமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாற்றின் பக்கங்களை நிறைய திருப்ப வேண்டியது இருக்கும். ஒரு 2000-3000 வருஷத்துக்கு பின்னாடி போயிடலாம். அந்த டைம்ல தான் மனுஷன் குரங்குல இருந்து ஃபார்ம் ஆயிட்டு இருந்திருக்கான். ஸோ நைட்ல எங்க ஸ்டே பண்ணியிருப்பான்? தாஜ் ஹோட்டல்லையா? இல்ல, எங்கேயாவது குகையிலயோ இல்லை மலை அடிவாரத்திலே தங்கியிருப்பான். ஸோ அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள நிறைய தாட் ப்ராசஸ், எமோஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது எப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவன் முன்னாடி நிறைய பாறையை பார்த்திருக்கான், கீழே கல்லை பார்த்திருக்கான். அந்த கல் எடுத்து பாறையில கிறுக்கி இருக்கான். அப்படி கிறுக்கிட்டு பார்க்கும்போது தோலா படத்துல வர கார்த்தி மாதிரி அவனோட கைவண்ணத்தை பார்த்து வியக்கிறான். சரி, இதையே நம்ம கண்டினியூஸா பண்ணா எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி சிலை செதுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி செதுக்கிட்டே இருக்கும்போது காலங்கள் உருண்டோடி சேர சோழ பாண்டிய பீரியட் வந்துருச்சு. அந்த டைம்ல அவன் கண்ணில் என்ன பண்ணிருக்கோ அதை தான் செதுக்கி இருக்கான். அந்த டைம்ல இந்த பொண்ணுங்க பசங்க என்ன காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, ஆளாளுக்கு இடுப்பு ஒரு துணியை கட்டி தெரிஞ்சிருப்பாங்க. அதை அப்படியே சிலையா செதுக்கி இருக்கான். இப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இந்த கோயில இருக்க சிலையெல்லாம் எப்ப செதுக்கிருக்காங்கன்னா இந்த சேர சோழ பாண்டிய பீரியட்ல தான் செதுக்கிருக்காங்க. அப்புறம் பல்லவா பீரியட்ல ஏதோ நிறைய செதுக்கிருக்காங்களாமா. அந்த டைம்ல கீழே மட்டும் தான் கவர் பண்ணி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே செதுக்கிருக்காங்க. அவ்வளவுதான். மேல இந்த ஷர்ட்டும் பிளவுஸும் போட்டு கவர் பண்ற கல்ச்சர்லாம் அவங்க அந்த சிலையை செதுக்கும் போது இல்லை, அதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வந்திருக்கு. அதனால தான் அந்த சிலையெல்லாம் ஆஃப் நேக்கடா இருக்கு. பட் இந்த காலத்துல கட்டுற கோயிலையும் அதே மாதிரி ஆஃப் நேக்கடாவே சிலை செதுக்குறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஏப்பா, அதான் கல்ச்சர் மாறிடுச்சுல, மேல கவர் பண்ணி டிசைன் பண்ணா என்ன ஏன்டான்னு கேட்டா அதுக்கு நிறைய ரீசன் வச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட்டா தான் பார்ப்பானாமா. அதுவும் கோயில இருக்க சிலையை செதுக்கும் போது தெய்வீகமா பார்ப்பாங்களாமா. அதனால தான் அப்படியே செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டது. அப்புறம் ஆத்மாத்மா தாய்மை குணம் கொண்ட இயற்கை குணம் வாய்ந்த இந்த மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் பாக்குறாங்களாமா. அதனால தான் அதையே மெயின்டைன் பண்றாங்களாம். பட் எனிவே, நவடேஸ் நம்ம எமோஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த மாதிரி கேமரா, சோசியல் மீடியாலாம் இருக்கு. அதனால இந்த சிலையெல்லாம் செதுக்கி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எனிவே, இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய்.